இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிக்கும் அந்த வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு நகராக ஊராக போய்கொண்டிருக்கிறது. கடந்த வார இறுதியிலே அவர் நாசரேத்திலே புறக்கணிக்கப்பட்டதை அல்லது அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை பார்த்தோம். இன்றைக்கு கப்பர்நகூமில் இருக்கிறார். அதிகாரத்தோடும் வல்லமையோடும் போதிக்கிறார். தீய ஆவியை கட்டளையிட்டு விரட்டி ஒரு மனிதரை குணமாக்குகிறார். இந்த இரண்டு ஊரினுடைய மக்களிடம் உள்ள வேறுபாட்டை பார்ப்போம். நாசரேத்தில் உள்ளவர்கள் இயேசுவை நன்றாக தெரிந்தவர்கள், ஆனால் அவரை புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. கப்பர்நகூம் மனத்தில் உள்ள மக்களுடைய மனநிலை வேறு. நம்புகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள், விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நமக்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் வாழவும் அறிவிக்கவும் நிறைய அருள் தரப்பட்டிருக்கிறது. முதல் வாசகத்திலே புனித பவுல் தூய ஆவியானவர் நம்முள்ளே இருந்து கடவுளை பற்றிய உண்மைகளை நமக்கு எப்படி தெரிவிக்கிறார், நம்மை புரிந்து கொள்ள எப்படி அழைக்கிறார், நம்மை வாழ்வதற்கு எப்படி வழிநடத்துகிறார் என்றெல்லாம் சொல்கிறார். எனவே நம்முள் இருக்கும் அந்த ஆவியானவரை நம்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், இயேசுவினுடைய போதனைகளை புரிந்து கொள்வோம், வாழ்வோம், அறிவிப்போம். அதான் இறைவன் நமக்கு தருகிற அழைப்பு. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.